फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNPSC யோட previous year questions பார்த்துட்டு வரோம். சோ அதுல percentage டாபிக்ல கடைசி பார்ட் இதுதான். இதோட வந்து percentage அப்படிங்கற டாபிக் வந்து முடிஞ்சிரும். சோ percentageல என்னென்ன different types of questions கேட்டாங்களோ அது எல்லாமே இந்த part 6 வரைக்கும் நம்ம கொடுத்திருக்கோம். சோ இதுக்கு வந்து நம்ம தனி playlist create பண்ணி வச்சிருக்கோம். aptitude and reasoning சொல்லி அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுல போட்ட क्वेश्चंस எல்லாமே வரும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு நபரின் மாத வருமானம் ரூபாய் 5000. அவரது வருமானம் 30% அதிகரித்தால் அவரோட புதிய வருமானம் என்ன? 5000த்துல 30% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 30% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணோம்னா அவரோட புதிய மாத வருமானம் கிடைச்சிரும். அப்ப 5000த்துல 30% என்ன? ஃபர்ஸ்ட் 10% என்பது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 10%. ஸோ 10%ங்கிறது 500னா 30% எவ்வளோ? 3ஆல பெருக்கணும். 3ஆல பெருக்குனா 1500. அப்ப 30% எவ்வளோ? 5000த்துல 30% என்பது 1500. அப்ப என்ன பண்ணணும்? 5000 plus 1500 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 6500. ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டா நம்ம ஆன்சர் போட்டுற வேண்டியதான். Next question பாருங்க. 45% of 750 minus 25% of 480 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 45% அப்படின்னா 45 divided by 100 into 750 ஏன்னா ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 25% of 480 அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அப்படி கேன்சல் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 25 25 4 25 100 திருப்பி வந்து 144 அடிக்கலாம். 2 4 சார் 8 120 கிடைக்கும் இந்த சைடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அடுத்து வந்து 10 அடிக்கலாமா? 2 10 9 45. அடுத்து வேற எதையும் 2ஆல் அடிக்க முடியாது. ஸோ பாயிண்ட்ல வர மாதிரி அடிச்சோம்னா 4.5 வரும். என்ன பண்ணணும்? 75யும் 45யும் பெருக்கணும். பெருக்கணும்னா 25க்கு 5 மீதி 2 எல்லாம் 35 55 57 7 மீதி இங்க 5 வரும். 7 நாங்க 28 33. ஸோ 3375 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கு. அதனால என்ன ஆன்சர் வருது? 337.5 வருது. இந்த பக்கம் 120 வருது. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும்? 120 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 0.5 அப்படியே இருக்கும். 7 3ல 2 போச்சுன்னா 1 3ல 1 போச்சுன்னா 2. ஸோ ஆன்சர் வந்து 217.5 550 எல்லாமே ஒண்ணுதான். ஸோ ஆன்சர் இதுதான். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் A மற்றும் B ஆகிய இரு நபர்களில் A ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா A வந்து B ஐ விட அதிகமான வாக்கு பெற்றிருக்காங்க. அந்த வாக்கு டிஃபரன்ஸ் தான் 192. ஓகேவா? மொத்த வாக்குகள்ல A பெற்றது வந்து 58% வந்து பெறாரு அப்படின்னா பதிவான மொத்த வாக்குகள் என்ன? ஸோ நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? இவங்க 2 பேரும் வாங்கின வாக்கு வித்தியாசம் வந்து 192. ஸோ அந்த வாக்கு வித்தியாசத்தோட பெர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த பெர்சன்டேஜ் தான் 192க்கு ஈக்குவலா இருக்கும். அதை வச்சு 100% வாக்கு எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சோம். ஏன்னா மொத்த வாக்குகள் கேட்டிருக்கிறதுனால. ஸோ எதனால நம்ம இப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்? நீங்க பெர்சன்டேஜ் குறிச்சிருக்கனால. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A வந்து 58% வாக்கு வாங்கினாங்கன்னா மிச்சம் இருக்க வாக்கு ஃபுல்லா B வாங்கியிருக்கோம். அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 42% ஃபுல்லா B வாங்கியிருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? இந்த 192 வாக்குகள். ஸோ 58க்கும் 42க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 16. ஸோ இந்த 16% அப்படிங்கிறதா வந்து 192 அப்படின்னா 100% எவ்வளோ? அதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ x into 16 is equal to 192 into 100. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? x is equal to 192 into 100 divided by 16 போடலாமா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1800. எப்படி? ஒரு 16 16 ஒரு 16 16 மிச்சம் 3 32 2 16 32. ஸோ 12 into 100 1200. ஸோ ஆன்சர் வந்து 1200 வாக்குகள். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான क्वेश्चन. 25% of 25% எவ்வளோ? அப்ப 25% என்ன பண்ணணும்னா 25 divided by 100 போடலாம். ஆஃப்னால இன்ட்டு அடுத்து 25% அவ்வளோதான். ஸோ இப்போ இதை அடிச்சோம்னா ஒரு 25 25 4 25 100. அதே தான் ஒரு 25 25 4 25 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/4 into 1/4 is equal to 1/16. இப்போ இதை என்ன பண்ணணும்? டிவிஷன்ல போடணும். அப்பதான் நமக்கு பாயிண்ட்ல வரும். ஸோ 1 உள்ள வரும் 16 வெளியே வரும். ஒரு 16 16 போடுறதுக்கு இங்க ஸ்தானம் இல்லை, ஒண்ணுதான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கணும். அப்ப 0 பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்க்கலாம். அப்படியும் போட முடியாது. அப்ப இன்னொரு 0 சேர்க்கிறோம். அப்ப 2 0 வரும். 100 வருதா? 16 6
92 வரும். ஸோ அப்போ அது போடலாம். அப்போ என்ன வருது நமக்கு? இது வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். 0.06 வருது. ஸோ 0.06 கொடுத்துருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான். ஸோ அதனால அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? டிக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த டிவிஷன் வந்து தெரியணும், டெசிமல் வச்சு டிவிஷன் பண்ணுறது எப்படின்னு தெரியணும். அடுத்த கொஸ்டின், ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வந்து வருகை புரியவில்லை, அதாவது ஆப்சண்ட். அப்படின்னா வருகை புரிந்த மாணவர்களோட எண்ணிக்கை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இருக்கிறது வந்து 100% அப்படின்னா, டோட்டல் 100%னா அதில் 14% வரல அப்படின்னா மிச்சம் இருக்க 86% வந்து வந்திருப்பாங்க. இப்போ வந்தவங்களோட வேல்யூ என்ன, எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 86% ஆஃப் 50, ஏன்னா 50 தான் நமக்கு இருக்க டோட்டல் கவுண்ட் ஆஃப் மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டு. ஸோ அப்போ இந்த 50ல் 86% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 1 50 2 50 100, 2 அடிச்சோம்னா 4 2 8 3 2 6. ஸோ ஆன்சர் 43 மாணவர்கள். ஸோ ஆன்சர் இதுக்கு 43 மெம்பர்ஸ். அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. ஃபைனல் கொஸ்டின்ல இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன? அந்த எண் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எண் என்ன பண்றாங்கன்னா 25% கம்மி பண்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? -25% ஆஃப் எக்ஸ் கம்மி பண்ணாதான் அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 120க்கு ஈக்குவலா இருக்கு. அவ்வளவுதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிருமா? இங்க பாத்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 100x இருக்கும். 100x minus 25x என்ன வரும்? 75x divided by 100 வரும், is equal to 120. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 75x is equal to 120 into 100. அகைன் என்ன வேணும்? எக்ஸ் வேணும்னா 120 into 100 divided by 75. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 160 வரும். ஸோ நீங்கள் அடித்து பார்த்துடலாம். 4 5 5, 5 25, இங்கே வந்து 2 10, 4 5 20, 15னா 5 15, 8 24 வரும். திருப்பி 5 அடித்தோம்னா 2 10 0. ஸோ அப்போ 8 into 20 அப்படின்னா 160 ஆன்சர் வரணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இதுக்கு 160. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒருவரின் வருமானம் 10% அதிகரிக்கிறது, பின்பு 10% குறைகிறது எனில் அவரது வருமானத்தில் என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வருது, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்துருச்சுன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. என்னன்னா x plus y plus xy divided by 100%. இதுதான் அந்த ஃபார்முலா. இங்கே எக்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ. ஸோ +10, குறையுதுன்னா -10 போடணும், அவ்வளோதான். அப்போ x is equal to +10 போடணும், y is equal to -10 இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 10 - 10 வந்து 0 கிடைச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா -10 into +10 divided by 100 வரும். அப்போ என்ன வரும்? -100 மேலே இருக்கும், +100 கீழே இருக்கும். அடித்தோம்னா -1. அப்போ -1% என்ன அர்த்தம்? 1% வந்து குறையுதுன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து ரெடியூஸ்டு 1%. அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.